இபிடிபியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை அடிப்பதற்கு கையோங்கி இருக்கின்றார். அதற்கு பிறகாக அந்த பிரச்சனை சமரசத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் கையோங்கிய நபரின் வீட்டுக்கு சென்ற இபிடிபியை சேர்ந்தவர்கள் அந்த நபரை கடுமையாக தாக்கியதில் குறித்த நபர் தற்பொழுது படுகாயமான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது? இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பிரசாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் மாலை அவர் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதிக்கு சென்றிருந்தார். ஊர்காவத்துறை கரம்பன் பகுதிக்கு சென்று தேர்தல் பிரசாரத்திலே ஈடுபட்டிருந்தார். அப்போது முன்னாள் இபிடிபி உறுப்பினர் ஒருவருக்கும் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இடையிலே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது முன்னாள் இபிடிபி உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தான் குறித்த இபிடிபி முன்னாள் உறுப்பினர் ஒரு கட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தாவை நெருங்கி வந்து டக்ளஸ் தேவானந்தாவை அடிப்பதற்கு கை ஓங்கியதாக கூறப்படுகின்றது. அதற்கு பிறகாக அவரை அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு செல்லுமாறு கூறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக குறித்த தேர்தல் பிரசார கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் பேனிலே ஒரு குழுவினர் குறித்த முன்னாள் இபிடிபி உறுப்பினரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கு சென்று அவர் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஊர்காவல்துறை வைத்தியசாலைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். அதற்கு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இது தொடர்பாக போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக ஊர்காவல்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. ஆகையால் டக்ளஸ் தேவானந்தாவுடன் ஒரு நபருக்கு, அதுவும் முன்னாள் இபிடிபி உறுப்பினருக்கு தான் இவ்வாறு முரண்பாடு ஏற்பட்ட நிலையிலே அது கொஞ்சம் வாய்த்தர்க்கமாக மாறி இருக்கின்றது. நிலையில் தான் அவர் அடிப்பதற்கு கையோங்கியதாக கூறப்படுகின்றது. வெளியாக இருக்கின்ற செய்திகளிலும் அப்படித்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சட்டத்தின்படி எடுத்துக்கொண்டால் ஒருவரை அடிப்பதற்கு கை ஓங்குகின்றார் என்பது பெரிய குற்றமில்லை. ஆனால் ஒருவரை வீட்டுக்கு சென்று கும்பலாக சேர்ந்து அடிப்பது என்பது அது பெரும் குற்றம். ஆகையால் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இபிடிபி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் என்பதற்காக அல்லது அவர்களது ஆதரவாளர்கள் என்பதற்காக அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்த அரசாங்கம் ஈடுபடக்கூடாது என்பதை பலருமே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதை தாண்டி இந்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும். அந்த புலிகள் அமைப்பு இலங்கையில இயங்குகின்ற போது அந்த அமைப்புகளுக்கு எதிராக இராணுவத்துடன் இணைந்து அல்லது அரசாங்கத்துடன் இணைந்து ராஜபோகமாக வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். பல அடுக்கு பாதுகாப்பு, இறங்கினால் வாகனம், ஏறினால் வாகனம், அவ்வளவு செல்வாக்கு, ஒருவர் முறைத்து பார்த்தாலே அவரை இல்லாமல் ஆக்குகின்ற செயல்களில் எல்லாம் இவர்கள் போன்ற ஒட்டுக்குழுக்கள் ஈடுபட்டார்கள். அதே போல புள்ளியான் கருணா போன்றவர்களும் புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி சென்றார்கள். அவர்களை யாரும் எதிர்த்தால் கூட போட்டு தள்ளு என்கின்ற வகையிலே சென்றார்கள். அதாவது திரைப்படங்களை விஞ்சிய அளவிலே யாரும் முறைத்து பார்த்தால் கூட இவருடன் இருக்க முடியாது. அப்படி அவர்கள் அங்கு அவர்களுடன் இணைந்து செயற்பட்டு கடைசியாக இந்த உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரும் பங்களிப்பை இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் வழங்கியிருந்தார்கள். இன்று அதே காலம் இவர்களை எங்கே கொண்டு சென்றிருக்கிறேன் சொன்னால், இவர்களை இன்று இதே பகுதிகளிலே யாருமே மதிக்காத நடைப்பிணங்களாக மாற்றி இருக்கிறது. அதை தவிர பிள்ளையான் போன்றவரை கொண்டே சிறையிலே வைத்திருக்கின்றது. அடுத்து டக்ளஸ் தேவானந்தாவும் கைது செய்யப்படுவார் என்று கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இப்படி வாழ பழகியவர்களுக்கு யாராவது முறைத்தாலோ, எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, அல்லது ஓரளவிற்கு ஒரு அடிப்பது போல தோரணை வந்தாலோ பிடிப்பதில்லை. அதே மாதிரி அந்த பழைய காலத்தில் என்ன செய்யலாமோ அதே இப்போதும் செய்யலாம் என்கின்ற வகையிலே வீட்டுக்கு விடு வாகனத்தை அடிடா நொறுக்குடா என்று அவரை அடித்து வைத்தியசாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே அந்த புத்தி இன்னுமே மாறவில்லை என்பதுதான் இதனூடாக தெரிகின்றது. அதை தாண்டி இவ்வாறு பல பிரச்சனைகளில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் கடந்த காலங்களில் ஈடுபட்டார்கள் என்பது வரலாறு. எனவே இன்று அனைத்தையுமே இழந்து, மக்களின் செல்வாக்கெல்லாம் இழந்து நடுத்தெருவில் நிற்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா. தற்பொழுது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்படி போய்கொண்டிருக்கின்ற நிலையில் தான் இன்னுமே அதே வேலையை அவர்கள் செய்து வருகின்றார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. ஒருவர் அறிக்கை கையோங்குகின்றார் என்று சொன்னால், அல்லது முரண்படுகின்றார் என்று சொன்னால், அப்படி நடந்திருந்தால் கூட அது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கலாம். ஆகையால் இவர்கள் ஒரு தமிழனுக்கான விடுவிற்காக ஒரு அமைப்பு போராடியது, அதை காட்டி கொடுத்து அது அரசாங்கத்துடன் சேர்ந்து இவர்கள் தங்களது சுயநலத்துக்காக பிரதிபலங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த அமைப்பை அழித்துவிட்டு இன்று இவர்களும் நடுத்தெருவிலே நிற்கின்றார்கள். இதுதான் தமிழனின் குணம். இந்த குணம் இன்று வரை மாறவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். அனைவருக்கும் வணக்கம்.
ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன். வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அண்ட புழுகு ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் வடமாகாணத்துக்குத்தான் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ரணில் ஒதுக்கிய நிதியை விட 300 மில்லியன் ரூபாவை குறைவாக ஒதுக்கிவிட்டு வெறும் 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிவிட்டு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த 5000 மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியதாக மக்களை அப்பட்டமாக வெட்கமில்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கிறது 1 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்வதற்கு 40 மில்லியன் ரூபாயில் இருந்து 50 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று. ஆனால் ஜேவிபி சொல்லுகிறது தாங்கள் ஒதுக்கிய நிதியை வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகளை ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி செய்ய போவதாக. உண்மையில் 1000 மில்லியன் ரூபாவில் வெறும் 20 கிலோமீட்டர் வீதியை மாத்திரம்தான் அபிவிருத்தி செய்ய முடியும். ஆகவே ஜேவிபியினுடைய அண்ட புழுகுகளுக்கு எமது மக்கள் வாக்குகளால் பதிலடி கொடுக்க வேண்டும். எமது மண்ணிலிருந்து ஒரு வாக்கு தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு விழக்கூடாது. மிகுதி அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய இறுதி பிரச்சார கூட்டத்தில் அம்பலப்படுத்தப்படும். அனைவருக்கும் வணக்கம். ஜேவிபி என்பிபி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக பல புழுகு மூட்டைகளை வடக்கு கிழக்கிலே அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை புழுகு மூட்டைகளும் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி பிரச்சார கூட்டத்திலே யாழ்ப்பாணத்தில் வைத்து அம்பலப்படுத்தப்படும். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒன்றை அம்பலப்படுத்துகின்றேன். வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு 5000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்திருப்பதாக அண்ட புழுகு ஒன்றை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். உண்மையில் வடமாகாணத்துக்குத்தான் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இடம்பெறுகின்றன: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு. அப்படி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வெறும் 1000 மில்லியன் ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், கடந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே ரணில் ஒதுக்கிய நிதியை விட 300 மில்லியன் ரூபாவை குறைவாக ஒதுக்கிவிட்டு வெறும் 1000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கிவிட்டு வடமாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த 5000 மில்லியன் ரூபாவை யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கியதாக மக்களை அப்பட்டமாக வெட்கமில்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இதில் சிரிப்புக்குரிய விடயம் என்னவென்றால், வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொல்லியிருக்கிறது 1 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்வதற்கு 40 மில்லியன் ரூபாயில் இருந்து 50 மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று. ஆனால் ஜேவிபி சொல்லுகிறது தாங்கள் ஒதுக்கிய நிதியை வைத்து யாழ்ப்பாணத்தினுடைய வீதிகளை ஒட்டுமொத்தமாக அபிவிருத்தி செய்ய போவதாக. உண்மையில்